சரி, அவங்க சொல்ற மாதிரி அந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு? கடந்த 5 ஆண்டுகள்ல நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி, ஜல்ஜீவன் திட்ட நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதி, பேரிடர் நிவாரண நிதி, நாம கேட்ட எதையும் தரல. மாநிலத்துக்கான சிறப்பு திட்டங்களையும் தரல. ஏன்? கோவை, மதுரை, திருச்சி இந்த மாவட்டங்களுடைய மெட்ரோ உள்ளிட்ட எந்த உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அனுமதி தரல. நாம கேட்கிறது நன்மை செய்யணும், ஆட்சி பொறுப்புக்கு வரணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தா அடிப்படையா மாநிலத்துக்கு கேட்டதையாவது அவங்க கொடுத்திருக்கணும். எதுவுமே இல்லையா? பாஜக தமிழ்நாட்டுக்கு தந்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஆளுநர் மூலமாக குடைச்சல், மாணவர்களை உயிரோடு விளையாடக்கூடிய நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மிரட்டி பார்க்க ரைடுகள். இப்படிப்பட்ட ஆட்சிதான் பிரதமர் மோடி சொல்லுகிற என்டிஏ ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத இவங்க தான் நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மேல எந்த அளவிற்கு வன்மம் இருக்குன்னு சொல்லணும்னா, தேர்தல் வருதுன்னு கூட தெரியாம, அதை பற்றி கவலைப்படாம, நமக்கான எதையும் அறிவிக்க இவங்களுக்கு மனசு வரல. நான் கேட்கிறேன், இப்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற என்டிஏ கூட்டணிக்கு எங்க மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? எந்த நம்பிக்கையில நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க? தமிழ்நாடு கேட்கிறதெல்லாம் நான் சொல்லுகிற என்டிஏவுக்கு நோ சொல்லக்கூடிய, நமக்கு கொடுப்பதையெல்லாம் கேட்பதையெல்லாம் நோ என்று சொல்லக்கூடிய என்டிஏவுக்கு தமிழ்நாடு நோ தான் சொல்லும். இங்க உங்களுக்கு எப்பவும் நோ என்ட்ரி தான். உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். சில நாட்களுக்கு முன்ன நான் சொன்னேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, இன்னும் சொன்னா தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று பார்க்கிற தேர்தல் என்று சொன்னேன். உடனே நம்ம எதிரிகள் என்ன சொன்னாங்க? இது சட்டமன்றத்திற்கு நடக்கிற தேர்தல் தானே, இதை ஏன் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு திமுக சொல்லுது? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் ஏன் ஸ்டாலின் சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க. திமுக என்கிற மாபெரும் இயக்கம் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் கிட்ட வரக்கூடிய கட்சி அல்ல, மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் களத்தில் நிற்கக்கூடிய கட்சி. எங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டோட, தமிழ் மொழியோட, தமிழ் பண்பாட்டோட உண்மையான எதிரி யார் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு நல்லா தெரியும்.